இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால்? திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். கோடானு கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். மீடியாவை, சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில், சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம். கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமைகளாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நாம் அரசியல் பண்றோம். இதெல்லாம் சாதாரண அரசியல். சட்டமன்றத்தில் எப்படியோ, களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா. ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க? 50 போலீஸ் கூச்சி வச்சிருக்காங்க ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல. எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிடுமேன்ற பயத்தில் தான். ஒரு அக்காவுக்கு பயந்துட்டு 50 போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது. இந்த வேதனைக்கு சேர்த்துதான் நம்ம சொல்லணும். மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுக எடுத்துங்க, மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார். அவர் யாரு? பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ். அவரது அன்சன்ஸ் தான் கட்சி. நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்கிறாரு. அவங்க அப்பா தங்கபாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தவர். தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் இன்னைக்கு விருதுநகர்ல திமுக. தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன், பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர். பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ், அதுதான் திமுக. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ், அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி. நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா KN நேரு அண்ட் சன்ஸ், அவ்வளவுதான். அப்பா மந்திரி, அப்பா எம்எல்ஏ, மகன் பார்லிமெண்ட்ல MP. நீங்க டெல்லியை நீ பாத்துக்க, இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதா அங்க திமுக நிலைமை. பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி, அவரும் அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக. விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ், வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ். இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ். கருணாநிதி அண்ட் சன்ஸ், கருணாநிதி அண்ட் கிராண்ட் சன்ஸ். அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை. ஹோல்சேல், அவங்க ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டு. இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல், திராவிட அரசியல். இதுக்கு ஈவேரா பேரு, அண்ணாதுரை பேரு, திராவிட அரசியல் சாயம், இந்த பெயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றி கொள்கிறார்கள். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை, அதுக்கு 1000 கோடி ஊழல். இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டோம். இது 1965 இல்லடா, 2025 என்பதைத்தான் இந்த மாம்பழ கூட்டம் காமிக்கிறது. இன்னைக்கு மேற்கு மாம்பழத்தில் என்ன சிறப்பு? 199 கவுன்சிலர் திமுக ஜெயிச்சாலும் எங்க கவுன்சிலர் பிஜேபியாக இருப்பார் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களே. அப்போ இன்னைக்கு ஐயா பசும்பொன் தேவர் இருந்தா அவங்க வாரி உச்சி முகர்ந்து கொள்கிற ஒரு கவுன்சிலராக, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிற ஒரு வார்டாக எந்த வார்டு இருக்கும்னா இந்த மேற்கு மாம்பழத்தை சார்ந்த 144வது வார்டு தான் இருக்கும். 134. நான் அந்த 144 தடை உத்தரவா கேட்டு திருப்பரங்குன்றம் போராடுல 144 போட்டான்ல, அது மாதிரி அது 144 தான் ஏறி போச்சு. 134. அப்படி ஒரு தேசியமும் தெய்வீகமும் நிறைந்த மண் இந்த மண். பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிற பகுதி இது. ஆச்சார அனுஷ்டானத்தை போற்றுகிற மக்கள் இருக்கிற பகுதி. எல்லோரோடும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் இருக்கிற பகுதி. அதனால இந்த பகுதி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால் விரைவில் டி நகர் சட்டமன்றமே பிஜேபியின் கோட்டையாக மாறும். அதற்கான அறிகுறிகள்லாம் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு அரசியல். 2026 எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லுவார்ல, மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு, அது மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ். இங்க IAS, இன்டெலிஜென்ஸ், போலீஸ் எல்லாம் இருப்பீங்க. 2026 மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்காது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடும் தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சு விடும். நேஷனலிசம் அந்த அலைன்மெண்ட்ல தமிழ்நாடு இணைய போகுது 2026. அந்த மாற்றம் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஒரே நாள் இரவு தான் ரசவாதம். ராத்திரி படுக்க போறப்ப கலைஞர் வாழ்கன்னு போட்டு தூக்க போறவன் காலையில எந்திரிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜெய் சொல்லி எந்திரிக்கிறோம். என்னடா நேத்து என்னடா பயவுள்ள கலைஞர் வாழ்கன்னு தூங்க போன, காலையில என்னடா ஆச்சுன்னா என்னமோ ஆயிடுச்சு, இனிமே பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்ல போறான். அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாக போகும். அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட பகுதி இந்த டி நகர் சட்டமன்றம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது தெரிஞ்சாதான் அவர் பிரதமரான பின்பு எப்படி இருக்குன்னு தெரியும்.
பல விஷயங்கள் நம்ம காற்றுல கேட்டு கேட்டு மறந்துடுறோம். 11 வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி. அதற்கு முன்னால 2004 இருந்து 2014 வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார், மன்மோகன் சிங். பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டா தான் காய்ப்பான். என்னைக்குமே நாம உயர் அதிகாரி SR சொல்ற மாதிரி அவர் 10 வருஷமா அவர் உச்சரிச்ச 2 ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான். அந்த 2 வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது. சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர். வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியா உட்கார்ந்து இருப்பாரு. வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையார் தான் வணக்கம் சொல்லுவான், அம்மையாரை தான் பார்க்க வருவான். இவர் சும்மா கூட போவார், பிரதமர் என்பவர் கூட போவார். பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மன்மோகன் சிங் ஒரு காலிங் பெல் அடிச்சா கூட பியூன் 10 நிமிஷம் கழிச்சு அதை எட்டி பார்ப்பான். அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது. இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங் பெல் அடிக்க போறாருன்னா 10 செகண்டுக்கு முன்னாலே உள்ள அடிக்க போறதுக்கு முன்னாலே பியூன் வந்து எட்டி பார்ப்பான். அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா இருக்கார். வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம நாட்டோட வேல்யூ பல மடங்கு கூடி இருக்கு. உங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க, பேர பிள்ளைங்க இருப்பாங்க. கேட்டுப்பாங்க, இன்னைக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ 10 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வேல்யூ, இப்போ என்ன வேல்யூ. இந்த வேல்யூ அடிஷனுக்கு யார் காரணம்? நரேந்திர மோடி காரணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாம், பிள்ளைங்க சொல்லும், பேர பிள்ளைங்க சொல்லும். அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய இமேஜ் கூடியிருக்கு. 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில எல்லாத்திலையும் ஊழல். சுரங்கத்துக்கு அடியில் நிலக்கரி தோன்றான், அதுல ஊழல். வானத்துல ஹெலிகாப்டர் பறக்குது, அதுல ஊழல். கண்ணுக்கே தெரியாத அலைக்கற்றைன்னு சொல்றான் ஸ்பெக்ட்ரம், அதுல 1,75,000 கோடி ஊழல். ராசான்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க அவருக்கு? அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட்டை கூட்டினா நம்ம எல்லாம் ஆன்னு வாயை திறந்துருக்கோம். ஐயோ அப்பா இவ்வளவு திமுக கலைஞருக்கே ஆச்சரியம், அப்பா ராசா அப்படின்னு வியந்து போற அளவு அவ்வளவு பெரிய ஊழல். இன்னைக்கு கூட வழக்கு இருக்கு. ஒரு கோர்ட் விடுவித்து விட்டால் கூட இன்னொரு கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்த ஊழல், இதெல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன். சின்ன சின்ன ஊழல் கணக்கே கிடையாது. தொழிலதிபர்கள் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமான பிரச்சனைக்காக அவங்க டெல்லி போவாங்க. அங்க அதிகாரிகளை சந்திக்கணும், செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்க்கணும்னா 11 மணி 12 மணிக்கு செக்ரட்டரிஸ் பல பேர் கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கிளப்ல உட்கார்ந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பாங்க. செக்ரட்டரி போய் கோல்ஃப் மைதானத்துல போய் பார்க்கணும், டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பான். காலையில 10 மணிக்கு ஆபீஸ் போனா ஆபீஸே இருக்காது. ஆனா எல்லாரும் சீரியஸா சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு வந்துருவான். ஏன்னா அப்பதான் பிசினஸ் நடக்கும், பேரம் படியும். ராத்திரி 10 மணி கூட ஆபீஸ்ல இருப்பான். இன்னைக்கு போங்க 9:30 மணிக்கு எல்லா ஆபீஸரும் சீட்ல இருக்காரா இல்லையான்னு டெல்லியில செக் பண்ணி பாருங்க. ஏன் தெரியுமா? 9:30 மணிக்கு எல்லா செக்ரட்டரி இருக்கணும். ஏன்னா பிரதமர் 9 மணிக்கு வந்து சீட்ல பிரதமர் சீட்ல உட்கார்றாரு. அவர் யாரை கூப்பிடுவாரு, எந்த டிபார்ட்மெண்ட்ல பேசுவாரு, எந்த செக்ரட்டரியை கூப்பிடுவாரு யாருக்கும் தெரியாது. பிரதமர் ஒரு வாரம் வெளிநாடு போயிட்டாரு, அமெரிக்கா போயிட்டாரு. நாளைக்கு மத்தியானம் தான் வர்றாரு. நாளான்னைக்கு தான் ஆபீஸுக்கு ஒரு வாரம் நினைச்சு யாரும் அசால்ட்டா இருக்க முடியாது. ஏர்போர்ட்ல இருந்து நேரம் ஆபீஸுக்கு போறாரு, வீட்டுக்கு போறது இல்ல அவரு. புரியுதா உங்களுக்கு ஆட்சி எப்படி மாறி இருக்குன்னு? இந்த நாட்டில் எந்த சட்டத்தையும் நரேந்திர மோடி மாற்றவில்லை, எந்த அதிகாரிகளையும் துறையிலிருந்து மாற்றவில்லை, எந்த ஆபீஸ் நடைமுறை அலுவலக நடைமுறையும் மாற்றவில்லை. இருக்கிற சட்டம், இருக்கிற அதிகாரி, இருக்கிற நடைமுறை அத்தனையும் வைத்துக் கொண்டு இந்தியாவில் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி. எல்லாம் மாறி இருக்கு. இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு, இருக்கிற உயர் நீதிமன்றம் தான் இருக்கு, இருக்கிற பார்லிமெண்ட் தான் இருக்கு, இருக்கிற மீடியா தான் இருக்கு. ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறதுக்குள்ள என்ன பெஸ்டா பண்ண முடியும் என்று யோசித்து 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 செய்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். சுப்பிரமணிய பாரதி பாடினான்ல, 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு பாடினானே சுப்பிரமணிய பாரதி. அந்த 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க. அவ்வளவு இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு. இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாங்க. தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும், ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் திமுக you can delay it but you cannot avoid it. நிச்சயம் நடக்கும். ஏன் மொழி வேணான்றான், இந்தி மொழி வேணான்றான்?
ஏன் மூன்றாவது மொழி வேணான்றான்? அவனுக்கு என்ன தெரியுமா பயம்? இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிடும் இல்ல, இந்தி வந்தா திமுக அழிஞ்சிடும். இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும். மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான், வேற வேலையே கிடையாது. திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலை இல்லை. நேரடியா பேசினா புரியுது. இன்னைக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும், அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும், இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம். இங்கிலீஷ்ல பேசினாலும் எனக்கு புரியாது, இந்தியில பேசினாலும் புரியாது. தமிழ்ல பேசுறதுக்கு பிரதமரா வந்தா அவருக்கு தெரியணும், தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும், இல்ல தமிழன் பிரதமரா வரணும். அவர் தமிழ்ல பேசினார்னா மற்ற ஸ்டேட்காரனுக்கு புரியாது. அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி எது? திமுக. அதனாலதான் மூன்றாவது மொழி வேணான்றான். மூணாவது மொழி ஏன் வேண்டாம்? அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார். அவர் என்ன சொன்னாரு? எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க, நாங்க படிக்கிறோம். ஆனா வடகத்திக்காரன் தமிழ் படிப்பானா? வடகத்திக்காரன் ஹிந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா? ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வியில நியாயம் இருந்தது இல்ல. இன்னைக்கு அறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் நரேந்திர மோடி. இந்தியாவில் உள்ள எல்லாரும் 3 மொழி கத்துக்கணும், நீ 3 மொழி கத்துக்கோ. நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா, பிஜேபி முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒப்பாரி வைக்க மாட்டோம். ஐயோ மூணாவது மொழி வருது, மூணாவது மொழி ஒப்பாரி வைக்கிறது இளவு விடாது, என்ன ஒப்பாரி வச்சிருக்கிறது? மூன்றாவது மொழியை, ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பேசுவேனா இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சரா, தமிழ்நாடு முதலமைச்சரா யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா? யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து, ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன், தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன். லியோனி தலைவரா இல்லாம இருக்கணும், இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும். லியோனியை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன். இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம். தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு. ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழி என்றாலும் சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கையில. இவர் ஏத்துக்க மாட்டாங்க. கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான், பெயிண்ட வச்சு தாரை வச்சு அழிக்கிறான், இந்திய ஒழிக்கிறான். கடையநல்லூர்னு இங்கிலீஷ் எழுதியிருக்கு, அதை அழிச்சிட்டு இருக்கான், இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்கிறான். என்னன்னா அது மூணாவதா இருக்கு. ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணான்னாரு. மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு, நடுவுல இந்தியில இருக்கு, மூணாவதா இங்கிலீஷ்ல இருக்குல்ல. மூணாவது மொழி வேணான்ட்டால இந்த தலைவர் மூணாவது மொழி அழிச்சுட்டான். நல்லவேளை அதுல கனிமொழி இருந்து அதையும் பெருக்க போட்டு அடிச்சிருப்பான். மும்மொழி, எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டாம்னு அடிச்சிருப்பான். எப்படி படிச்சேன்னு வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. 200 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி. எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி 200 ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துற. இவ்வளவு கூட்டத்தை கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாம கூட்ட முடியும்னு பிஜேபி நிரூபிச்சிருக்க, திமுக நிரூபிக்க முடியுமா? பிஜேபி எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் 100 பேர் 200 பேர் வந்து பொது இடத்துல நின்று போராடி நாள் முழுக்க அரெஸ்ட் ஆகி மண்டபத்தில் இருக்கிறான. ஜீரோ பட்ஜெட். பல மாவட்ட தலைவர்கள் சொல்லுவாங்க, சஞ்சீவி சொல்லுவாரு, ஒரு 200 பேர் மண்டபத்தில் அடைச்சிருக்கான, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண எவ்வளவு கட்சிக்கு செலவாச்சு? ஜீரோ பட்ஜெட் ஜி. வாட்ஸ்அப்ல செய்தி போட்டோம், எல்லாரும் வந்துட்டான், எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜம்முன்னு உள்ள இருக்கிறான். ஏதோ போலீஸ் கொடுக்கிற சாப்பாடு சரியில்லைன்னா நம்மால சாப்பாடு ஸ்பான்சர் வாங்கி தருவானே தவிர பெரிய செலவு இல்லையே. ஒன்னால ஒரு 100 பேரை ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்காம ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கு சொல்லி பார்க்கலாம். அரெஸ்ட் பண்ணா சோரேறி குறிச்சு ஓடி போடுறவங்க திமுக காரங்க, தெரிஞ்சுக்க. ஓடிடுவான் அந்த பக்கம் பின்பக்கம் மண்டப சவரில் என் பேர் எழுதிட்டீங்களே நீ ஆள விடுதோன்னு ஓடிடுவான். அதனாலதான் இன்னைக்கு திமுக அச்சப்படுது பிஜேபியை பார்த்து. வீரியமும் வீச்சும் உள்ள ஒரு கட்சி, தொண்டர் பலம் உள்ள ஒரு கட்சி, ஆண்மை திறன் உள்ள ஒரு கட்சி நமக்கு அரசியல்ல பெரிய சவாலா வந்து நிக்கிறானே பயப்படுறான் பிஜேபி. பிஜேபி பார்த்த பயம் அப்படிதான் வருது. நரேந்திர மோடியை பார்த்து பயம் அப்படிதான் வருது. சிங்கம் மாதிரி வர்றாரு. எங்க போனாலும் மோடி பேர சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் உலக நாடுகள் போறாரு. எங்க போனாலும் வாங்க ஸ்டாலின் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மோடி ஐயா எப்படி இருக்காருன்னு கேட்கிறான். இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, அந்த நாட்டு மொழியும் தெரியாது. அவன் கேட்கறது தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியாது. இவரால பெங்கால்ல போய் வங்க மொழி பேசினார்ல, எழுதி கொடுத்த தப்பு தப்பா அந்த மாதிரி திணறி போய் வந்துட்டு போறாரு. அவ்வளவு உலக நாடுகள்ல நம்ம பேர் தான் இருக்கு, பிஜேபி பேர் தான் இருக்கு, நரேந்திர மோடி பேர் தான் இருக்கு, இந்தியா பேர் தான் இருக்கு.
ட்ரம்பே நரேந்திர மோடி ரசிகர் மன்றம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு, இந்தியாவிற்கு நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் தேவை என்பது எல்லாரும் பேசுறாங்க உலகம் எல்லாம். நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், பாகிஸ்தானுக்கே நரேந்திர மோடி பிரதமராக இருக்கணுங்கிறார். பாகிஸ்தானுக்கு அந்த பிரதேசத்தை நம்மோட சண்டை போட்டு தனிநாடு வாங்கிட்டு போச்சு. தனிநாடு வாங்கிட்டு போனே நல்லா இருக்கே நீ ஊர்ல எங்க போனாலும் தெருவெல்லாம் துப்பாக்கி விற்குது, குண்டு விற்குது, தோட்டா விற்குது, எல்லா இடத்துலயும் குண்டு வைக்கிறான். ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா கூட நல்ல கார்டியாலஜிஸ்ட் அங்க கிடைக்க மாட்டேங்கிறான். அங்க இருந்து சென்னையில வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு போறாங்க பாகிஸ்தான்காரெல்லாம். இன்னைக்கு பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னா பெரிய படையெல்லாம் அனுப்ப வேண்டாம். நரேந்திர மோடி ஒரு 50 கிலோ கோதுமை அனுப்பிச்சா போதும், அவன் கதை முடிஞ்சது. அப்படிதான் கோதுமைக்கு அலையிறான், பெட்ரோல் டீசலுக்கு அலையிறான், மருந்து மாத்திரை இல்லாம அலையிறான். ஆனா துப்பாக்கி தோட்டா மாத்திரம் வண்டி வண்டியா செஞ்சு வச்சிருக்கான், அணுகுண்டு நிறைய வச்சிருக்கான் பாகிஸ்தான். தனியா போய் இந்தியாவோட இருக்க மாட்டோம்னு சொல்லி தனியா போய் வாழ்ந்து என்னத்தை கண்ட நீ? எனக்கு இந்தியா எங்க இருக்கு, பாகிஸ்தான் எங்க இருக்கு? அந்த இந்தியாவோட உச்சத்துக்கு வந்தது காரணம் யாரு? நரேந்திர மோடி தானே. மோடி பிரதமராக இருக்கும் போது இந்தியாவோட ஜிடிபி $1.5 டிரில்லியன், 70 வருஷமா $1.5 டிரில்லியன். இன்னைக்கு 11 வருஷம் ஆட்சிக்கு பிறகு இந்தியாவோட பொருளாதாரம் $4 டிரில்லியன் கடந்து விட்டது நண்பர்களே. நம்மளுடைய டார்கெட் $5 டிரில்லியன் வரணும்ன்றதுதான். $5 டிரில்லியன் இந்தியன் ஜிடிபி வரணும்ன்றதுதான் நம்ம இலக்கு. $4 டிரில்லியன் வந்து இன்னைக்கு நாம உலகத்தின் 4வது அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருக்கிறோம். ஜிடிபில 7% ஜிடிபி வளர்ச்சி காமிக்கிறதுல எந்த நாடும் இல்ல. பக்கத்துல சீனால கூட 7% growth இல்ல, அமெரிக்காவில் இல்லவே இல்லை, ஐரோப்பால பல நாடுகள்ல நெகட்டிவ் growth. ஜெர்மனி 70-80 வருஷமா சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டவன் கோவிடுக்கு அப்புறம் டெபிசிட் பட்ஜெட் போடுறான். இங்கிலாந்துல ஒரு பிரதமர் இருந்தான், பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுங்க, என்னால பிரதமரா இருக்க முடியாதுன்னு ரிசைன்மெண்டே போயிட்டான். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து கம்பீரமாக நின்று 6% இன்னைக்கு ஜிடிபி வளர்ச்சி காண்பிக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது எவ்வளவு பெருமை நமக்கு, எவ்வளவு பெருமை. ஒரு தமிழச்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தொல்காப்பியம் சொல்றாங்க, புறநானூறு சொல்றாங்க, திருக்குறள் சொல்றாங்க, பட்ஜெட்ல மூதுரை சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா? ஒரு தமிழ் பெண்மணி இந்தியாவின் நிதியமைச்சராக இருப்பது நமக்கு பெருமை இல்லையா? தமிழ்நாடு எப்படி அவங்களை பயன்படுத்தி இருக்கணும்? ஆன்டகனைஸ் பண்ணியா? ஆன்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்கிறீங்க? ஊர்கா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா? உடனே ஊர்கா போட வந்த மாமி தெரிஞ்சுக்கும், திமுக ஊர்கா போட வந்திருக்கோம். ஏன் பார்லிமெண்ட்ல அவங்க பேசினா எந்திரிச்சு பதில் சொல்லி பேசி பாரு, எதுக்கு எந்திரிச்சு ஓடுறோம்? அவங்க எந்திரிச்சு பதில் சொன்னா எனக்கு ஆளே காலி, 40 பேர் இருக்க மாட்டேங்க சீட்ல. கேன்டீன்ல போண்டா சாப்பிட போயிடும் டிஎம்இ காரெல்லாம், இருந்து கேட்டு போயானாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன உனக்கு ஒரு புகைச்சல்? இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் முடக்கிவிட முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக. ஜிடிபி நாம கூடியிருக்கோம். விவசாயத்தில் பாருங்க, 47ல இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்ம உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன்னுங்க, அவ்வளவுதான் உணவு உற்பத்தி. அப்ப நம்ம மக்கள் தொகை 40 கோடி தான். வெறும் 50 மில்லியன் டன் உணவு பற்றாக்குறை, சாப்பாடு இருக்காது. நிறைய பேர் தெரியும் 70கள் எல்லாம் பெரிய பஞ்சம் வந்து தாய்லாந்துல இருந்து அரிசி வரும், நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த அரிசியை சாப்பிடுறதுக்கே ஒரு டெக்னிக் இருக்கு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கோம். அதாவது மூச்சை மூடிக்கிட்டு, மூக்கு மூடிக்கிட்டு முழுங்கிடணும், இல்லைன்னா அந்த ஸ்மெல் சாப்பிட முடியாது. அப்படி அரிசி, தரங்கட்ட அரிசி மக்களுக்கு அதுதான் கொடுத்தாங்க. அப்ப திமுக ஆட்சி, மேல காங்கிரஸ் ஆட்சி. 50 மில்லியன் டன்னு நம்ம கோதுமை இறக்குமதி பண்ணோம், அரிசி இறக்குமதி பண்ணோம், ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி பண்ணோம், பாம் ஆயில் இறக்குமதி பண்ணோம், எல்லாம் இறக்குமதி. உரங்கள் இறக்குமதி பண்ணோம், யூரியா இறக்குமதி பண்ணோம். உற்பத்தியே இல்லை. அப்பதான் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. கனடாவில் கேர்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்திலிருந்து கோதுமை இலவசமா வாங்கினார். பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார்? உலகம் எல்லாம் போய் நான் பிச்சை எடுக்கிறேன், நீ படிடான்னு சொன்னார். அதுல தலைவர், நான் சாப்பாடு எங்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன், பிச்சை எடுத்து கொண்டு போடுறேன், நீ படி. உனக்கு படிக்கிறத தவிர வேற வேலை இல்லை. இன்னைக்கு குடிக்கிறது தவிர வேற வேலை இல்லைன்னா நீ குடிச்சுக்கிட்டே இருறான்றான். படிக்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல குடி, அப்பதான் தமிழ்நாடு வளரும். தமிழ்நாடு வளர்றதோ இல்லையோ நாங்க வளருவோம், அதனால உன் வேலை குடிக்கிறது தான். அந்த அளவு வறுமை. லால் பகதூர் சாஸ்திரி ஒரு தடவை சொன்னாரு,
ஒரு நேர சாப்பாடை குறைச்சுங்க எல்லாரும்.